தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்திருந்த எம்ஜிஆர் இன்றும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரின் ஆரம்பகால வாழ்க்கை கடும் வறுமையின் உச்சத்தில் இருந்துள்ளது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியில் கேரளாவில் நீதிபதியாக பதவியில் இருந்து கோபால் மேனன் என்பவர் மிகவும் நேர்மையான ஒருவராக இருந்துள்ளார். இதனால் அவருக்கு பல சோதனைகள் வர ஒரு கட்டத்தில் இந்த வேலையே வேண்டாம் என்று விட்டுவிட்டு கல்லூரி பேராசிரியராக வேலைக்கு செல்கிறார். இந்த வேலை அவருக்கு இலங்கையில் கிடைக்கிறது. இலங்கையில் சில ஆண்டுகள் அவர் வேலை செய்து வந்தபொழுது 1917ஆம் ஆண்டு எம்ஜிஆர் பிறக்கிறார். அவருக்கு 2.5 வயது ஆகும் பொழுது தந்தை கோபால் மேனன் இறந்து போகிறார். எம்ஜிஆருக்கு முன்பு இந்த குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருக்கின்றனர். தற்பொழுது எம்ஜிஆருடன் சேர்ந்து 5 பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சத்யபாமா அம்மையாருக்கு வருகிறது. இதனால் தனது தாய் இல்லமான வடுவூருக்கு பிள்ளைகளுடன் வந்து விடுகிறார். தந்தை கோபால் மேனன் இறந்த சோகத்தில் எம்ஜிஆரின் மூத்த அண்ணன் 2 அக்கா என 3 பேரும் மரணமடைந்து விடுகின்றனர். தனது மகள் சத்யபாமாவின் சொத்துக்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருந்த அவரது தாயாரும் ஒரு கட்டத்தில் மரணமடைந்து விடுகிறார். இதன் காரணமாக சத்யபாமா மகன்கள் சக்கரபாணி எம்ஜிஆர் ஆகிய இருவருடனும் கடுமையாக வறுமையில் போராடி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் அப்பா கோபால் மேனன் மூலமாக பல உதவிகளை பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற வேலு நாயர் என்பவர் எம்ஜிஆர் குடும்பத்திற்கு உதவி செய்ய வருகிறார். மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். இவருக்கு கலையில் ஆர்வம் இருந்ததால் கேரளாவில் நாடகங்களிலும் நடித்து வந்துள்ளார். மேலும் அவர் கும்பகோணத்தில் இருப்பதால் எம்ஜிஆர் அம்மாவிடம் பேசி அக்கா நீங்கள் கும்பகோணம் வந்துவிடுங்கள் என்று அழைத்து சென்று விடுகிறார். கும்பகோணம் வந்தவுடன் எம்ஜிஆர் மற்றும் அவரது அண்ணன் சக்கரபாணி ஆகிய இருவரும் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்கின்றனர். அதே சமயம் குடும்ப வறுமை காரணமாக என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது வேலு நாயர் எம்ஜிஆர் சக்கரபாணி இருவரையும் நாடகங்களில் நடிக்க அழைத்து செல்கிறார். சந்திரன் மேல கால வச்ச அது சாட்சாத் சந்திரன் தானா மண்டுகளே, அதுல கூட டூப்ளிகேட் ராகுங்கிற பாம்பும் கேதுங்கிற பாம்பும். வேலு நாயர் வேலை பார்த்த மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனியில் அபிமன்யு என்ற நாடகத்தை தொடங்குகிறார்கள். அதில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆட்கள் தேவைப்படும் பொழுது வேலு நாயர் எம்ஜிஆர் மற்றும் சக்கரபாணியை அழைத்து செல்கிறார். சொந்தக்காரர்கள் ஏளனமாக பேசியதை நினைத்து பார்த்த சத்யபாமா அம்மையார் கனத்த இதயத்துடன் மகன்களை நாடகத்தில் நடிக்க அனுப்பி வைக்கிறார். அதன் பிறகு நாடக அரங்கத்தில் பல இன்னல்களை கடந்து எம்ஜிஆர் நடிப்பை கற்றுக்கொண்டு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியுள்ளார். எம்ஜிஆரின் குழந்தை பருவமே கடும் கஷ்டங்கள் நிறைந்தது எப்பவும் பலரும் அறியாத தகவலாக உள்ளது. ஒரு 500 ரூபாய் செக்யூரிட்டி. 500 ரூபாயா? என்னது 500 ரூபாய்? ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.